ஆகஸ்ட் 26 ஆவணி 9 புதன்கிழமை. இன்னைக்கு திருவோண நட்சத்திரங்க. மேசராசி என்பர்களுக்கு இன்றைய ராசி பலன். இன்னைக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமா ஆரம்பிக்கக்கூடிய நாள் தான். ஆனா என்னன்னா, செய்யற வேலை ஒவ்வொன்று உலகமே ஸ்பீடா ஓடி போகுது, ஏன் வண்டி பஞ்சராயி நிக்குது அப்படிங்கிற மாதிரி தாங்க. என்னடா இது, எல்லாருமே நம்ம கூட ஆரம்பிச்சவங்க எல்லாருமே வேலையை அவ்வளோ ஸ்பீடா முடிக்கிறாங்க, நம்மளால முடிக்க முடிய மாட்டேதே. ஒரு பேங்க்குக்கு போனாலும் லேட் ஆகுது, எந்த வேலை செஞ்சாலும் லேட் ஆகுது அப்படின்னு கொஞ்சம் மனக்கவலையா இருக்கும். ஆனா கவலைப்படாதீங்க, நீங்க செய்யற இன்னைக்கு முயற்சி செய்யற வேலை முடியும், கொஞ்சம் லேட்டாக முடியும், அவ்வளோதான். இன்னைக்கு நீங்கள் காலையில் எந்திரிச்சு குளிச்சுட்டு விநாயக பெருமானை வழிபாடு பண்ணிட்டு உங்களுடைய ஒவ்வொரு வேலையும் ஆரம்பிங்க. கொஞ்சம் தாமதமானாலும் அந்த வேலை திருப்திகரமாக முடியுங்க. ராசி என்பர்களுக்கு இன்றைய ராசி பலனுங்க. உங்களோட வேலை இன்னைக்கு கொஞ்சம் வெளியில அலைஞ்சாலும் கூட அந்த வேலை திருப்திகரமாக இருக்கும். முக்கியமா குலதெய்வம் சார்ந்த விஷயம், ஆன்மீகம் சார்ந்த விஷயம், இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு ஆன்மீக பயணங்கள் போறதை பத்தியோ கோவில் கட்டுமான விஷயத்தை பத்தியோ முடிவெடுக்கக்கூடிய நாளா இருக்கும். ஒரு சில நபர்களுக்கு சில பொறுப்புகள் தானாக தேடி வந்து அமைறதுக்கு, இதை நீ பார்த்துக்கோ, அதே மாதிரி ஜாப்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு ஹை போஸ்டிங் இருக்கிறதுக்கோ, இல்லை மக்கள் எல்லாம் சேர்ந்து இந்த பொறுப்பை நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி பொறுப்புகள் தேடி வரக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்குங்க. இன்னைக்கு காலையிலேயே நீங்க நரசிம்மரை வழிபாடு பண்ணிட்டு உங்களுடைய ஒவ்வொரு வேலையும் ஆரம்பிக்கும் போது திருப்திகரமாகவும் எந்த தடை தாமதம் இல்லாம நடக்குங்க. மிதுனம் ராசி என்பர்களுக்கு இன்றைய ராசி பலனுங்க. இன்னைக்கு முக்கியமா வேலைக்கு போறவங்களுக்கு ரொம்ப நாள் நீங்க மறைச்சு வச்சிருந்த விஷயம், ஆனா தப்பி தவறி நான் வெளிப்படையா இருக்கேன் அப்படிங்கிற பேர்ல ஓனர்கிட்டயோ அல்லது உங்க கூட வேலை செய்யக்கூடிய நபர்கள் கிட்டயோ சொல்லும் போது அந்த இடத்துல உங்க நேம் தான் கெடும், நீங்க தான் அவமானப்பட போறீங்க. அதனால ரொம்ப ரொம்ப கவனமா மற்றவங்க கிட்ட எதை பேசணும், எதை பேசக்கூடாது, எந்த நேரத்துல எதை சொல்லணும், எதை சொல்லக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் நிதானமா கொண்டுட்டு போங்க. முக்கியமா வேலை செய்யக்கூடிய நபர்கள் இன்னைக்கு நீங்க காலையில கிளம்பும் போதே கால பைரவரை வழிபாடு பண்ணிட்டு கிளம்புனீங்க அப்படின்னா இன்றைய நாள் வரக்கூடிய பிரச்சனைகளை தடுக்கும் அளவுக்கும் நிதானம் செய்யும் அளவுக்கும் தைரியம் உங்களுக்கு கிடைக்குங்க. கடகம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய ராசி பலனுங்க. கணவன் மனைவி சார்ந்து சின்ன சின்ன சண்டைகள் போயிட்டு இருந்த நாள் விலகி இன்னைக்கு நீங்க பாத்தீங்க அப்படின்னா மன ஒற்றுமையோடும் எங்கேயாவது ஒய்ஃபை கூப்பிட்டு போகணுமே, ஹஸ்பண்ட் கூட சந்தோஷமா இருக்கணுமே அப்படி அன்பை பகிரக்கூடிய நாளாகவும் இருக்குங்க. சில நபர்கள் வரனுக்காக ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. ஜாதகம் அமைஞ்சா பேரண்ட்ஸ் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க, ஜாதகம் செட் ஆக மாட்டேன், இந்த மாதிரி எல்லாம் மனக்குழப்பத்தோட போயிட்டு இருந்தது எல்லாமே விலகி இன்னைக்கு வரக்கூடிய வரன் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அமையும். விரைவில் திருமணம் நடக்கும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ட் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்குங்க. இன்னைக்கு நீங்க வீட்டுக்கு பக்கத்துல எந்த அம்மனா இருந்தாலும் பரவாயில்லைங்க, நீங்க போயிட்டு 6 நெய் தீபம் ஏற்றி வழிபாடு மட்டும் பண்ணிட்டு உங்களுடைய வேலையை ஆரம்பிங்க. இன்றைய நாள் ஃபுல்லாமே உங்களுக்கு திருப்திகரமான ஒரு நாளா இருக்குங்க. சிம்மம் ராசி என்பர்களுக்கு இன்றைய ராசி பலன். இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா கடன்னால கொஞ்சம் மனக்குழப்பம். என்னடா அது, நம்மளால கடன் கட்ட முடியுமா, நம்ம வரம்புக்கு மீறி கடன் வாங்கிட்டோமா அப்படிங்கிற ஒரு சூழலும், அந்த கடன் கொடுத்த நபர்கள் கேட்பதனாலையும் கொஞ்சம் அதனால தலைகுனிவும், கடன்னால மனக்குழப்பமும் மன நிம்மதி இல்லாத ஒரு நிலையும் இன்னைக்கு ஏற்படுங்க. அதை ஒன்றும் பிரச்சனை இல்லை, வரக்கூடிய நாட்களில் அதை எப்படியாவது சரி பண்ணிக்கலாம். அதனால் மன தைரியத்தோடு இருங்க. இன்னொரு ஒரு விஷயம், உடல்நிலை தொந்தரவு இருக்கிற நபர்கள் கொஞ்சம் வெளிப்பயணத்தையும் அதே மாதிரி கொஞ்சம் புதிதாக ஏதாவது மருத்துவத்தை தேடி போகிறீங்க அப்படின்னாலும் இன்னைக்கு கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு ஒரு 2-3 நாட்கள் கழித்து அதை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மன அமைதியோட மட்டும் இருங்க. இன்னைக்கு நீங்க ஆஞ்சநேயர் வழிபாடு மேற்கொண்டு இன்றைய நாள் ஆரம்பிச்சீங்க அப்படின்னா கொஞ்சம் மன அமைதியும் நிதானமும் உங்களுக்கு கிடைக்குங்க. கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய ராசி பலன். என்னங்க இது, எல்லாம் ஜோடி ஜோடியா இருக்காங்க, என் வயசு பசங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சு, என் வயசு பொண்ணுங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சு, இல்லைன்னா எல்லாருமே கமிட்டடாக இருக்காங்க, இல்லை எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இல்லை, எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஷேர் பண்ணுறக்கு ஒரு நபர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்களா? இன்னைக்கு புதுசாக அறிமுகமாகக்கூடிய நபர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லைஃப் லாங் உண்மையாக இருக்கக்கூடிய நபராக வருவாங்க. அவங்க நண்பராகவும் இருக்கலாம், இல்லை ஒரு வரன் அமைஞ்சு வருங்கால துணைவியாகவும் இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாங்க. ஆனால் உங்களுக்கு உங்களோட விஷயங்களை ஷேர் பண்ணுறதுக்கு, மன கஷ்டங்களை ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு நபர் இன்னைக்கு கிடைச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு காலையிலேயே துர்க்கையம்மன் வழிபாடு மேற்கொண்டு இன்றைய நாளை ஆரம்பிச்சிங்க அப்படின்னா மன மகிழ்ச்சியாக இன்றைய நாள் ஃபுல்லாக இருக்கக்கூடிய சூழல் உங்களுக்கு அமையுங்க.
துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய ராசி பலன். ரொம்ப நாளாக அம்மாவுக்கு வந்து எதாவது வாங்கி கொடுக்கணும், அவங்க சொன்ன வேலையை நம்ம பண்ணாமே இருக்கோமே, இல்லை அவங்க கொடுத்த வாக்குறுதியை நம்ம காப்பாற்றாமே இருக்கிறோமே, அவங்களுக்கு செய்ய வேண்டியதை செய்யாமே இருக்கிறோமேன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தீங்களா? அதுக்குண்டான நேர காலம் இன்னைக்கு வந்துருச்சுங்க. இன்னைக்கு கட்டாயமாக நீங்கள் பண்ணியே ஆகக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. அம்மாவுக்கு வேலை சம்மந்தமாகவோ, இல்லை தொழில் சம்மந்தமாகவோ, இல்லை பணம் சம்மந்தமாகவோ ஏதாவது வந்து நீங்கள் அவங்களுக்கு பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. அதை பண்ணக்கூடிய நாள் இன்றைய நாளாக இருக்குங்க. சில நபர்கள் வந்து வெளியூர் வெளி மாநிலத்தில் இருக்கிறவங்க திருப்பி வந்து நம்ம சொந்த ஊருக்கு வரக்கூடிய ஒரு சூழல் அமையும். நல்ல விதமான சூழல், யாரும் வந்து தவறாக நினச்சிக்க வேண்டாம். நல்ல விதமான சூழல் அமையக்கூடிய நாளாக இன்று இருக்குங்க. இன்னைக்கு நீங்கள் ஐயப்ப சுவாமியை மனதார நினச்சி நீங்கள் பிரார்த்தனை பண்ணிட்டு, அருகில் கோவில் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக கோவிலுக்கு போயிட்டு அவருக்கு வந்து தேங்காய், பழம், பூ எல்லாமே கொடுத்து வழிபாடு பண்ணிட்டு வந்துட்டு உங்களோட வேலையை ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா இன்றைய நாள் உங்களுக்கு மிக மிக சிறப்பான நாளாக இருக்குங்க. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய ராசி பலனுங்க. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட வேலைகள் கொஞ்சம் ரொம்ப அலைச்சலாகவே இருக்குங்க. சின்ன சின்ன வேலைகளாக இருக்கும். என்னடா இது, நம்ம 1 கிலோமீட்டர் போயிட்டு அந்த இடத்த போயிட்டு நம்ம ரீச் ஆயிடுவோன்னு பார்த்தா 2-3 கிலோமீட்டர் போயிட்டு அந்த இடத்த ரீச் பண்ண வேண்டிய ஒரு சூழலாக இருக்கே. அந்த மாதிரி வேலைகளில் அந்த மாதிரி அலைச்சலாக இருக்குங்க. போயிட்டு டக்குன்னு முடிச்சுட்டு வர வேலையாக இருக்கும், ஆனால் ரொம்ப அலைச்சல் பட்டு செய்ய வேண்டிய வேலையாக இருக்குங்க. ஆனால் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், அந்த அலைச்சலும் உங்களுக்கு பிரயோஜனமாகத்தான் இருக்கும். அந்த அலைச்சலையும் நிறைய பாடங்களையும் உங்களுக்கு தேவையான விஷயங்களையும் கவர் பண்ணுற மாதிரி தான் இன்றைய நாள் இருக்குங்க. அதே மாதிரி இன்றைய நாளில் உங்களுக்கு மருத்துவம் சார்ந்த சின்ன சின்ன தொந்தரவுகள் வந்து வரக்கூடிய நிலையும் இருக்குது. அதனால் உணவு விஷயம், தூக்கம் விஷயம், இந்த ரெண்டுமே நீங்கள் சரி செய்யக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்குங்க. கொஞ்சம் உடலுக்கும் ஓய்வு கொடுங்க, சரியான உணவும் எடுத்துக்கோங்க. இன்றைய நாள் பார்த்தீங்க அப்படின்னா முருகப்பெருமான வழிபாடு பண்ணிட்டு ஒவ்வொரு வேலையும் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா இன்றைய நாள் ஃபுல்லாமே உங்களுக்கு மெதுவாக போனாலும் அந்த வேலை உங்களுக்கு திருப்திகரமான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்குங்க. தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய ராசி பலனுங்க. இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா மெயினாக சின்ன சின்ன குழந்தைகளுக்கு, யாரெல்லாம் வந்து தனுசு ராசி குழந்தைங்க இருக்கிறாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே நல்ல ஒரு ஹாப்பியான நாள். ஸ்கூல் டீச்சர்ஸ்கிட்ட இருந்து, பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து எல்லாத்துக்கிட்டையும் சூப்பராக நல்ல பையன்ப்பா, நல்ல பொண்ணுப்பா அப்படின்னு சொல்லி பேர் எடுக்கக்கூடிய ஒரு நாளாகவும், இன்னைக்கு ஏதாவது இவ்வளோ நாள் வந்து சின்ன சின்ன உடல்நிலை தொந்தரவு, ஏதாவது மறதி, குழப்பம் இந்த மாதிரி நிலை இருந்தாலும் இன்னைக்கு இருந்து நான் சூப்பராக படிப்பேன்ப்பா, சூப்பராக எல்லாத்துக்கிட்டையும் நல்ல பேர் எடுப்பேன்ப்பா அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் உங்களுக்கே வருங்க. அப்போ இன்றைய நாள் உங்களுக்கு ஹாப்பியான நாள் தான். இன்னைக்கு நீங்கள் யார் உங்களுக்கு குருவாக நினச்சிட்டு இருக்கீங்களோ, யார் உங்களுக்கு ஆசிரியராக இருக்காங்களோ, யார் உங்களுக்கு வழிகாட்டியாக இருக்காங்களோ அவங்க கிட்ட ஒரு பிளஸ்ஸிங்ஸ் மட்டும் வாங்கிட்டு இன்றைய நாள் ஆரம்பிங்க. இன்றைய நாள் ஃபுல்லாமே உங்களுக்கு ஹாப்பியாக இருப்பீங்க. மகரம் ராசி நபர்களுக்கு இன்றைய ராசி பலன். மகரம் ராசி நபர்கள் யாராவது அரசியல்வாதி இருக்கீங்களா? அப்போ உங்களுக்கு உண்டான ஒரு அதிர்ஷ்டமான நாள் தாங்க இன்னைக்கு. உங்கள் கூட இருக்கிற நபர்களினுடைய அருமை தெரியாது. என்னமோ வர்றாங்க போகிறாங்க, ஏதோ ஒரு விஷயத்த கூட இருந்து அப்படியே கூட்டத்தோட கூட்டமாக இருக்காங்க அப்படின்னு நீங்கள் அசால்ட்டாக நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் அவங்களோட அருமை பெருமைகளை எல்லாம் புரிஞ்சுக்கக்கூடிய நாள். இந்தளவுக்கு தியாகிகளா நம்ம கூட இருக்கிற நபர்கள் வந்து இந்தளவுக்கு நம்ம மேலே பாசம் உள்ள நபர்களா அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு இருக்குங்க. இன்றைக்கி நீங்கள் ஏதாவது வந்து புதுசாக ஒரு வேலையை ஆரம்பிக்கிறீங்க, புதிதாக ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறீங்க, புதிய நபர்களை பார்க்க போகிறீங்க, இல்லை புதுசாக ஒரு விஷயம் உங்களுக்கானதை பண்ண போகிறீங்க, ஒரு சைன் பண்ண போகிறீங்க அப்படின்னா இன்றைக்கி காலையிலேயே நீங்கள் காளியம்மனை வழிபாடு பண்ணிட்டு உங்களோட வேலையை ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா இன்றைய நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு கம்பீரமான ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் உங்களுக்கு கிடைக்குங்க. கும்பம் ராசி என்பர்களுக்கு இன்றைய ராசி பலனுங்க. தேவையில்லாமல் சொல்லிட்டேனா, தேவையில்லாமல் வாக்குறுதி கொடுத்துட்டேனா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஃபீல் பண்ணி செலவு பண்ணிகிட்டே இருக்கக்கூடிய நாளாக தாங்க இருக்கும். அதாவது பிடிச்சவங்களுக்கு செலவு பண்ணுற மாதிரி இருக்கும், ஆனால் தேவையில்லாமல் வார்த்தை விட்டு செலவு பண்ணிட்டோமே அப்படிங்கிற ஒரு சூழல் தாங்க இன்றைக்கி இருக்க போகுது. என்ன அப்படின்னா இன்னைக்கு கொஞ்சம் அலைச்சலாக இருந்தாலும் கூட, விரயங்கள் மேற்கொண்டாலும் கூட ஒரு மன திருப்தி அப்படிங்கிறது வந்து இருக்குங்க. இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு உடல் பாதுகாப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். கிளைமேட் ஒத்துக்கலை அல்லது வந்து இந்த ஃபுட்டு ஒத்துக்கலை அப்படின்னா கூட அந்தந்த இடங்களுக்கு போகிறதும் கொஞ்சம் அவுட்ஃபுட் சாப்பிட்றதையும் வந்து கொஞ்சம் கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க. இன்றைய நாள் பார்த்தீங்க அப்படின்னா நவகிரகங்களை வழிபாடு பண்ணிவிட்டு காலையிலேயே உங்களுடைய ரொட்டீன் ஒர்க் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா இன்றைய நாள் ஃபுல்லாமே வந்து எவ்வளோ அலைச்சலாக இருந்தாலும் கொஞ்சம் தைரியம், உடல் ஆரோக்கியம் வந்து கண்ட்ரோலாக வச்சுக்கலாங்க. மீனராசி என்பர்களுக்கு இன்றைய ராசி பலனுங்க. பொதுவாகவே மீனராசி
தன்னை சுற்றி இருக்கிறவங்க எப்படி இருக்காங்களோ அந்த மாதிரி மாறக்கூடிய ராசி தாங்க மீனராசி. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா மற்றவங்க எதுக்கு நம்ம வந்து நினச்சிட்டு இருக்கணும்? நம்மளோட லைஃப் நம்ம பார்க்கணும். நம்ம நல்லா இருக்கிறோமா, நம்ம நல்லா படிக்கிறோமா, நம்ம நல்லா ஜாப் போகிறோமா, நல்லா பிஸ்னஸ் பண்ணுறோமா, நம்ம சம்பாதிக்கிறோமா, நமக்கு தேவையான விஷயங்கள்லாம் பண்ணிக்கிறோமா, இந்த மாதிரி தன்னைத்தானே திருத்திக் கொள்ளக்கூடிய ஒரு நாளாகவும், தன்னைத்தானே மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு நாளாகவும், தனக்கு ஒரு கம்பீரம் வரக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் இருக்குங்க. மீனராசி என்பர்கள் இன்னைக்கு ஏதாவது புதுசாக ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா, அயன கோலத்தில் இருக்கின்ற பெருமாளை வழிபாடு பண்ணிட்டு உங்களோட வேலையை ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா, இன்றைய நாள் முழுவதும் வந்து உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குங்க.